ஹாய் கைஸ், நான் இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ண போகிறேன். அப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நான் இன்றைக்கி கறிக்குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஹேண்ட் வெஜிடபிள் தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி இதை வச்சு தான் நான் சமைக்க போகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, 2 வெங்காயம், உருளைக்கிழங்கு, தென் இது என்னது வெள்ளைப்பூடு அண்ட் கொஞ்சோண்டு இஞ்சி, இது மட்டும்தான் இருக்குது. சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்குங்கிறதுனால தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம வெஜிடபிளை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி மாஸ்டர் சுல்தானை நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ நைஸாக கட் பண்ணேன் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த உலக்கில் இருக்கிற இஞ்சியும் வெள்ளைப்பூடியும் நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி மாங்காய் கறியை கழுவி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் ரெடியாக தான் இருக்குது. ஸோ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்குது ரெடியாகவே. ஸோ இப்போ அடுப்பில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் ஆயில் எடுத்து வந்து ஊற்றுவோம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் போடுவோம். இது ரெண்டோட பேர் மறந்து போயிடுச்சு. ஐ திங்க் ஏலக்காவும் இன்னொன்று ஏதோ போச்சு அடிச்சிருச்சுதான். ஸோ இப்போ தான் ஆபத்தான வேலை. இந்த வெங்காயத்தை தூக்கி உள்ள பண்ணணும். ரொம்ப ஹீட்டாக இருக்குங்கிறதுனால தெரிச்சாலும் தெரிச்சிடும். அதனால் கரண்டி யூஸ் பண்ணி போடுவோம். அப்புறம் போல தான் வெங்காயம் வந்து நல்லா எல்லோ கலரில் ஆகிற வரைக்கும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கலாம். ஐ திங்க் ஓவரால் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ இப்போ தக்காளி இறக்கி விட்ருவோம். டொமேட்டோ அண்ட் மசாலா. ஸோ இப்போ நம்ம நச்சு வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் தூக்கி உள்ள போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ ஒரு கிண்டிக்கிட்டே இருப்போம். உப்பு பொடி எல்லாத்தையும் இறக்கி விட்ருவோம். ஸோ உப்பு நம்மளுக்கு தேவையானது 2 டீஸ்பூன் உப்பு கைகளை இறக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி. ஸோ மல்லிப்பொடி வந்து ஒரு 40 டீஸ்பூன் போட்டால் போதும். தென் கலர் பொடி, தென் சில்லி பவுடர், விட்டுருவோம். கழுவுன சிக்கனை தண்ணி எல்லாத்தையும் லைட்டாக புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்ருவோம். தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த ஹீட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடணும். அப்போ தான் அந்த கோழியில் இருக்கிற அந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் பாயில் ஆகும். ஸோ இப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு இறக்கி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டியதான். உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ கம்மியான ஹீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பாயில் ஆச்சுன்னா நல்லா ரெடி ஆகிடும் நம்ம குழம்பு. அதுக்குள்ளேயே நம்ம சோறு அடுப்பில் வச்சுருவோம். சோறு அடுப்பில் வச்சாச்சு. இது ரெண்டும் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து சாப்பாடு எப்படிங்கிறத காட்டுதேன். ஸோ இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. அதனால் அந்த துனியாவை எடுத்து, அதாவது மல்லி இலையை இங்கே துனியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லைட்டாக மேண்டாப்பில் தூவி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஊற்றுருவோம். ஸோ என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் சோறு ரெடி. ஸோ சோறு ரெடி, குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் ஊறுகாவும் இருக்குது. இது வந்து இங்கே வாங்கின ஊறுகாய். நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.